மீடியா 24 தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. கோவை பட்டணம் ஊராட்சியில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்த இடம் அகற்றம். சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. கதி கலங்கி போன நிலத்தின் உரிமையாளர். சிறப்பு பாதுகாப்பு வழங்கிய சூலூர் காவல் நிலைய ஆய்வாளர் மாதையன். கோவை மாவட்டம் சூலூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பட்டணம் ஊராட்சியில் திருக்குமரன் நகர், விஐபி நகர், சீனிவாசா நகர் ஆகியவற்றிற்கு செல்லும் பொது பாதையை தனிநபர் கடந்த 2012ஆம் ஆண்டு முதல் ஆக்கிரமித்து அதில் கட்டிடம் கட்டி மளிகை கடையும் நடத்தி வந்தார். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட நகர்வாசிகள் சூலூர் தாலுகா தாசில்தார், சூலூர் நில அளவைத்துறை, காவல் நிலையம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கு புகார் அளித்தனர். இந்த புகாரானது பல ஆண்டுகளாக பேச்சுவார்த்தையிலும் ஆய்விலுமே இருந்து வந்தது. இதுகுறித்து சென்னை உயர்நீதிமன்றத்திலும் நகர்வாசிகள் வழக்கு தொடுத்திருந்தார்கள். சென்னை உயர்நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட வழக்கினை தொடர்ந்து அந்த ஆக்கிரமிப்பினை சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி சூலூர் வட்டாட்சியர் தனசேகர், சூலூர் வருவாய்த்துறை ஆய்வாளர் கங்காராஜ், பட்டணம் கிராம நிர்வாக அலுவலர் லோகநாயகி மற்றும் பட்டணம் ஊராட்சி தலைவர் கோமதி செல்வகுமார் ஆகியோர் முன்னிலையில் 12 வருட காலமாக ஆக்கிரமிப்பு செய்து வைக்கப்பட்டிருந்த இடத்தை வருவாய்த்துறையினரால் ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்த இடத்தை மீட்பதற்கு சூலூர் காவல் நிலைய ஆய்வாளர் மாதையன் தலைமையில் 40க்கும் மேற்பட்ட காவலர்கள் புடைசூழ்ந்து பாதுகாப்பு வழங்கினர். அப்போது ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்த இடத்தின் உரிமையாளர் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு கட்டுப்பட்டு சூலூர் காவல் நிலைய ஆய்வாளர் மாதையன் அவர்களின் சீரிய மேற்பார்வையில் ஆக்கிரமிப்புகளை ஜேசிபி வாகனம் கொண்டு இடித்து அகற்றினர். இச்சம்பவத்தில் அப்பகுதியில் வேறு ஏதேனும் கலவரம் ஏற்படாத வகையில் சூலூர் காவல் நிலைய ஆய்வாளர் மாதையன் தனக்கே உரிய பாணியில் 40க்கும் மேற்பட்ட காவலர்களை பாதுகாப்பிற்கு அமர்த்தி எந்தவித சட்ட சிக்கலும் சச்சரவும் இல்லாமல் ஆக்கிரமிப்பு செய்து வைத்திருந்த இடத்தினை அப்புறப்படுத்தி வருவாய்த்துறையினருக்கு தேவையான பாதுகாப்பு உதவிகளை செய்தது மட்டுமல்லாது ஆக்கிரமிப்பு செய்துள்ள இடத்தை ஆரம்பம் முதல் கடைசி வரை களத்தில் நேரில் நின்று பாதுகாப்பு வழங்கியதால் சூலூர் காவல் நிலைய ஆய்வாளர் மாதையன் அவர்களுக்கும் வருவாய்த்துறை, நில அளவைத்துறை மற்றும் பட்டணம் ஊராட்சி மன்றத்திற்கும் அப்பகுதி நகர்வாசிகள், குறிப்பாக பெண்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். கான்கிரீட் வீட்டுக்கு மட்டும் 2 மணி நேரம் 2 நாள் டைம் கொடுக்குறீங்க. ஓட்டு வீட்டுக்கு மட்டும் எங்களுக்கு நீங்க வந்துட்டீங்க, கையோட எங்களுக்கு முடிச்சு கொடுங்க. கையோட இப்ப முடிச்சு கொடுங்க. அந்த வீட்டை இடிங்க. இதுலயே தான் வந்துட்டு இருக்கீங்க. அந்த வீட்டை இடிக்கலாம்ல? என்னப்பா இது எல்லாரும் சார் அந்த இப்போ நீங்க சொன்ன மாதிரி எடுத்தாச்சு. ஓட்டு வீடுனா பிரிச்சு கொடுத்துறோம். நாங்க எடுத்தாச்சுப்பா. என்ன சொல்றீங்க? ஓட்டு வீடுனா நாங்க பிரிச்சு கொடுத்துட்டோம். கான்கிரீட் வீடுனா மட்டும் 2 நாள் வரை டைம் அது உளுந்துருமாமா. அப்ப நாங்களும் தான் பொறுமையா எடுத்து கொடுத்துட்டோம். இன்னைக்கு டைம் இருக்குதுல, இன்னைக்கு பெடுங்க. எடுங்க அந்த வீட்டை இடிங்க. அது 2 சென்ட்
அதன் பின்னர் டிஜிட்டல் மீடியா செய்தியாளர்களுக்கு அப்பகுதியைச் சேர்ந்த நகர் மக்கள் சிறப்பு பேட்டி அளித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வணக்கங்க, நாங்கள் பட்டணம் விஐபி நகர்லேருந்து பேசுகிறோம். இந்த பொதுவழி பிரச்சனையில் வந்து பல வருடங்களாக நாங்கள் போராடிட்டு இருந்தோம். அது இன்றைக்கி தான் ஒரு முடிவுக்கு வந்து இன்றைக்கி எல்லாம் கிளியர் பண்ணுறாங்க வழியை. ரொம்ப வருஷமாக எல்லோரும் போராடினோம். இங்கே எல்லோரும் பொதுமக்கள் எல்லோரும் இருக்காங்க. பாருங்கள், எத்தனை கிட்டத்தட்ட ஒரு 200-300 வீடு இருக்குது. அந்த 300 வீடு இந்த ஒரு வழியில் தான் நடக்கணும். அந்த வழியை வந்து இன்றைக்கி முடிவு பண்ணி இன்றைக்கி அந்த வழியை எடுத்து கிளியர் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷம். அவ்வளோதான். இது பல நாள் போராட்டம், பல வருட போராட்டம். இது கோர்ட்டில் போட்டிருக்கோம். கோர்ட்டில் தீர்ப்பாயிடுச்சு. இது பொது வழி தான் சொல்லி தீர்ப்பு வந்துருச்சு. தீர்ப்பு வந்து அவங்களுக்கு டைம் கொடுத்துருந்தாங்க. டைம் கொடுத்து இவ்வளோ நாள் கிட்டத்தட்ட 2 வருஷம் 3 வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு டைம் கொடுத்துட்டாங்க. அந்த டைம் கொடுத்து இது வரைக்கும் எடுக்காமல் நேற்றுக்கே எடுக்கிறதுக்கு வந்தாங்க. அது பக்கம் அடுத்த சைட்டுக்காரங்களுக்கு கிளியர் பண்ணி விட்டாங்க. அது இன்றைக்கி வந்து இந்த வழியை எடுத்து கிளியர் பண்ணுறாங்க. அதாவது எங்கள் ஏரியாவில் வந்து அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அசோசியேஷன் இருக்காங்க. அசோசியேஷனில் கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் ஜென்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த குரூப்பை ஃபார்ம் பண்ணி கோர்ட்டில் கேஸ் முடிவுக்கு வந்துருச்சுங்க. எங்களுக்கு தீர்ப்பு வந்துருச்சு. தீர்ப்பு வந்து இன்றைக்கி எல்லாம் கிளியர் பண்ணுறாங்க. காவல்துறை, தாசில்தார், கலெக்டர் எல்லா இடத்துக்கும் போனோம். எல்லோரும் இன்றைக்கி எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி இன்றைக்கி எங்களுக்கு இந்த வழியை வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் பொதுமக்கள் எல்லோரும் இன்றைக்கி ஒன்று கூடி அவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அசோசியேஷன்லேருந்து தலைவர், விஓ, தாசில்தார் எல்லாருக்கும். மீடியா 24 தமிழ் செய்திகளுக்காக சிறப்பு ஒளிப்பதிவுடன் கோவையிலிருந்து தலைமைச் செய்தியாளர் அதிரடி காளிதாஸ்.